பிப்ரவரி 22, 2026 அன்னைக்கு இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கிஸ்துவர் மாவட்டத்தில் உள்ள சத்ரு ஏரியாவில் இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் திராஷி 1 அப்படிங்கிற பேரில் ஒரு கவுண்டர் டெரர் ஆபரேஷனை போன மாசத்துலேருந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பிப்ரவரி 22 அன்னைக்கு பயங்கரவாதிகள் கூட கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து அங்கே நடந்த மோதல்ல ஒரு கமாண்டர் ரேங்க் பயங்கரவாதி உட்பட 3 பயங்கரவாதிகளுடைய கதையை இந்திய பாதுகாப்பு படைகள் முடிச்சிருக்காங்க. பயங்கரவாதிகளை இந்தியன் ஆர்மி போட்டு தள்ளுறது வழக்கமான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் அடிக்கடி நடக்கிற ஒரு சம்பவமாக இருந்தாலும் இந்த என்கவுண்டரை நாம ஏன் பெரிய சக்சஸ்னு சொல்றோம்னா, பல நாட்களாக நம்ம ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்த சைஃபுல்லா குரூப்பை இந்த என்கவுண்டர் மூலமா மொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க நம்ம வீரர்கள். இந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகளும் JEM அப்படிங்கிற பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவங்க. இந்த குரூப்பை ஏன் சைஃபுல்லா குரூப்னு சொல்றோம்னா, இந்த குரூப்புடைய கமாண்டரோட பேரு சைஃபுல்லா. இந்த குரூப்ல மொத்தம் 7 பயங்கரவாதிகள் இருந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற பயங்கரவாத குரூப்ஸ்லேயே இந்த குரூப் ரொம்ப டேஞ்சரஸானதாக கருதப்பட்டுச்சு. இந்த சைஃபுல்லா குரூப்னால நம்ம வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு. கிஸ்துவரில் நடக்கிற பயங்கரவாத செயல்களுக்கு முதுகெலும்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த இந்த குரூப்பை தான் இப்போ முற்றிலுமா அழிச்சு ஒழிச்சிருக்காங்க இந்திய பாதுகாப்பு படைகள். இந்த சைஃபுல்லா குரூப்பை சேர்ந்த 7 பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இந்த குரூப் ஏப்ரல் 2024 இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சைஃபுல்லா குரூப்பை சேர்ந்த இந்த 7 பயங்கரவாதிகளும் ஹார்ட்கோர் பயங்கரவாதிகள், அதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ அளவுக்கு ட்ரெயின் செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் தான் இவங்க. இந்த ட்ரைனிங் இவங்களுக்கு பாகிஸ்தானுடைய SSG கமாண்டோஸ் கொடுத்துருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. SSG அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ். பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்க பயங்கரவாதிகளை ட்ரெயின் பண்ணுறதை பற்றி தடவை கேட்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சிலர் நான் பொய் சொல்கிறத கூட நினைக்கலாம். நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைனா ஒரு சிம்பிள் கூகுள் சர்ச் மூலமாக நீங்களே உண்மையை தெரிஞ்சுக்கலாம். பயங்கரவாதிகளை ட்ரெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சில SSG கமாண்டோஸ் பயங்கரவாதிகளாக மாறின கதைகளும் இருக்குது. பாகிஸ்தான் ஆர்மிக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இருக்கிற இந்த அசோசியேஷன் ஒன்றும் ரகசியமெல்லாம் கிடையாது. உலகம் ஃபுல்லாக இருக்கிற பல நாடுகளுக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த சைஃபுல்லா குரூப்புக்கு மறுபடியும் வருவோம். ஜூலை 2024 டோடாவில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. இந்த என்கவுண்டரில் ஈடுபட்ட இந்தியன் ஆர்மி டீம்ஸில் ஒரு டீமை வழி நடத்தினது கேப்டன் பிரிஜேஷ் தாப்பா. இந்த என்கவுண்டரில் கேப்டன் பிரிஜேஷ் தாப்பாவும் அவருடைய டீமை சேர்ந்த 3 வீரர்களும் நாட்டுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணாங்க. இந்த தாக்குதலில் ஈடுபட்டது சைஃபுல்லா குரூப்னு தான் நம்பப்படுது. இந்த என்கவுண்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில தாக்குதல்களையும் இந்த குரூப் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 1.5 வருஷமாக இந்த குரூப்பை நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் 17 தடவை இந்த குரூப்போட நமக்கு கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதல்களில் இந்த குரூப்பை சேர்ந்த ஒரு சில பயங்கரவாதிகள் வெவ்வேறு காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபோர்ஸஸால் எலிமினேட் செய்யப்பட்டாங்க. ஆனால் இந்த குரூப்புடைய கமாண்டரான சைஃபுல்லாவும் அவனுடைய நெருங்கின கூட்டாளிகளும் தொடர்ந்து நம்ம ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலைமையில் ஜனவரி 18, 2026 அன்னைக்கு கிஸ்துவரில் உள்ள சத்ரு காட்டுப்பகுதியில் பதுங்கி இருக்கிற பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு அழிக்க இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் திராஷி 1 அப்படிங்கிற பேரில் ஒரு கவுண்டர் டெரர் ஆபரேஷனை லான்ச் பண்ணாங்க. இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஆபரேஷன் திராஷி 1 ஃபர்ஸ்ட் ஃபேஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை பாருங்கள். என் கார்டில் லிங்க் தரேன். இந்த ஆபரேஷன் திராஷி 1 சில நாட்களுக்கு முன்னாடி சைஃபுல்லா குரூப்பை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி நம்ம ஃபோர்ஸஸால் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டான். இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் சைஃபுல்லா உட்பட அந்த குரூப்பில் வெறும் 3 பயங்கரவாதிகள் மட்டும்தான் மிஞ்சி இருந்தாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு அழிக்க நம்ம வீரர்கள் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில பிப்ரவரி 22 அன்னைக்கு இந்த பயங்கரவாதிகளுடைய லொக்கேஷனை பற்றின ரகசிய தகவல் நமக்கு கிடைக்குது. உடனடியாக நம்ம ஃபோர்ஸஸ் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்த சுற்றி வளைக்கிறாங்க. இந்திய பாதுகாப்பு படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டதை பார்க்குற பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை தாக்குறாங்க. நம்ம வீரர்களும் அந்த தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து அங்கே நடந்த மோதல்ல சைஃபுல்லா உட்பட 3 பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணினாங்க நம்ம வீரர்கள். இந்த ஆபரேஷனில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுடைய இமேஜஸ் ஒரு சில சோஷியல் மீடியாஸில் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. நான் அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்துட்டேன். அந்த இமேஜஸ் எல்லாம் ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்குது. ரொம்பவே கிராஃபிக்காக இருக்கிறதுனால அந்த இமேஜஸை என்னால் யூடியூப்பில் காட்ட முடியல. எலிமினேட் செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் கிட்டேருந்து ரைஃபிள்ஸ் உள்ளிட்ட பல வார்லைக் ஸ்டோர்ஸ் ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு. சைஃபுல்லா குரூப் அவங்களே வச்சுக்கிட்ட பேர் அஸ்ரேல். இந்த குரூப்பை வேட்டையாடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இவங்க பதுங்கி இருந்தது ஒரு ஹை ஆல்டிடியூட் ஏரியா. அதிக உயரம், கடுமையான குளிர், பனி, மழை, அடர்ந்த காடு, மோசமான நிலப்பரப்புன்னு அதிக அட்வான்டேஜ் உள்ள இடத்துல தான் இந்த பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்தாங்க. நம்ம ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து இவங்க பல தடவை எஸ்கேப் பண்ணதுக்கு இந்த அட்வான்டேஜஸ் தான் ஒரு முக்கிய காரணம். பயங்கரவாதிகளுக்கு இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நம்ம வீரர்கள் இந்த பயங்கரவாதிகளை விடாமல் விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, 326 நாட்களுக்கு மேலே இந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்துச்சு. இந்த தேடுதல் வேட்டை அப்போ சில என்கவுண்டர்ஸில் அதிர்ஷ்டம் பயங்கரவாதிகள் பக்கம் இருந்ததுனால அவங்க தப்பிச்சாங்க. ஒரு சில என்கவுண்டர்ஸ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. அந்த என்கவுண்டர்ஸில் தான் சைஃபுல்லாவுடைய கூட்டாளிகள் ஒவ்வொருத்தராக எலிமினேட் செய்யப்பட்டாங்க. இந்த நிலைமையில தான் பிப்ரவரி 22 அன்னைக்கு நம்ம வீரர்களுடைய விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. சைஃபுல்லா குரூப் முற்றிலுமா அழிச்சு ஒழிக்கப்பட்டிருக்கு.
இது நம்ம வீரர்கள் மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட டிட்டர்மினேஷன், கரேஜ் அண்ட் வேலருக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. இந்தியன் ஆர்மியோட ஒயிட் நைட் கோர் இந்த சைஃபுல்லா குரூப் அழிச்சு ஒழிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வெளியிட்ட சைஃபுல்லா குரூப்போட இமேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒயிட் நைட் கோர் அப்படிங்கிறது இந்தியன் ஆர்மியோட ஆப்ரேஷனல் ஃபார்மேஷன்ஸில் ஒன்று. இதை 16 கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை செக்யூர் பண்ணுறதும், ஜம்மு, ரஜோரி, பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனை செய்கிறதும் இவங்களுடைய வேலை. 10th இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், 25 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், 39 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், ஒரு பைரவ் லைட் கமாண்டோ பெட்டாலியன், ராஷ்டிரிய ரைஃபிள்ஸோடைய டெல்டா ஃபோர்ஸ் அண்ட் ரோமியோ ஃபோர்ஸ் ஆகிய யூனிட்ஸ் இந்த கோரோட ஆப்ரேஷனல் கண்ட்ரோலில் இருக்கிறதா நம்பப்படுது. சைஃபுல்லா குரூப்போடைய கதையை முடிச்ச இந்த ஃபைனல் என்கவுண்டரில் கலந்துக்கிட்ட ஒரு முக்கியமான வீரரை பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த வீரருடைய பேர் டைசன். இந்தியன் ஆர்மியோட 2 பேரா எஸ்எஃப்எஸ் என்ற K9 வீரரான டைசன் ஒரு அசால்ட் டாக். டைசனுடைய பிரீட் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஆப்ரேஷன் திராஷி 1ல் பயங்கரவாதிகளுடைய இருப்பிடம் லொக்கேட் செய்யப்பட்டு சுற்றி வளைக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துக்குள்ள பயங்கரவாதிகள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. இந்த நிலைமையில தான் ஆர்மி அசால்ட் டாகான டைசன் களமிறக்கப்பட்டுச்சு. களமிறக்கப்பட்ட டைசன் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த டோக்குள்ளே நுழைஞ்சுது. அந்த இடத்துக்குள்ள டைசன் நுழைஞ்சதும் டைசனை நோக்கி சுடுறாங்க பயங்கரவாதிகள். இந்த தாக்குதலில் டைசனுடைய காலில் புல்லட்ஸ் பாஞ்சுது. காயத்தை பற்றி கவலைப்படாத டைசன் பயங்கரவாதிகள் மேலே பாஞ்சு தாக்குதல் நடத்தி அதால் முடிஞ்ச அளவுக்கு சேதத்தை பயங்கரவாதிகளுக்கு ஏற்படுத்திட்டு அந்த தோக்கிலிருந்து வெளியில் வந்துச்சு. டைசன் நடத்தின தாக்குதல் மூலமாக பயங்கரவாதிகளுடைய ப்ரெசன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. அதைத் தொடர்ந்து நம்ம வீரர்கள் நடத்தின தாக்குதலில் அங்கே பதுங்கியிருந்த 3 பயங்கரவாதிகளும் எலிமினேட் செய்யப்பட்டாங்க. இந்த என்கவுண்டரில் காயமடைஞ்ச டைசன் ஏர்லிஃப்ட் செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. என்கவுண்டர் அப்போ ஒரு வீரர் காயமடைஞ்சார்னா அவரை இந்தியன் ஆர்மி ஏர்லிஃப்ட் பண்ணுவாங்க. அதே ட்ரீட்மெண்ட்டை தான் K9 வீரரான டைசனுக்கும் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மியோட செயலை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி டைசனுடைய ட்ரெயினர்ஸையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கு அப்புறமும் டைசன் பின்வாங்கலை. அதுக்கு காரணம் டைசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ட்ரைனிங். டைசன் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி மறுபடியும் டைசன் டியூட்டியில் இணையும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணுற டைம் வரைக்கும் ஆப்ரேஷன் திராஷி 1 தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆப்ரேஷன் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. பயங்கரவாதிகள் எவ்வளவு சேஃபான இடத்துல பதுங்கியிருந்தாலும் அவங்களால இந்திய வீரர்கள்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஆப்ரேஷன் திராஷி 1 மறுபடியும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியிருக்கு. Anybody who's against the nation, who's the enemy of the nation, wherever he is, in whatever form he is, he'll be identified, targeted and neutralized. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.